வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமக்கு ஏன் 2 கண்களும் 2 காதுகளும் இருக்கின்றன என்றும், அவை ஏன் உடலின் மேல்புறத்திலே அமைந்து உள்ளன என்பதையும், மூளை ஏன் உடலின் உச்சியில் அமைந்துள்ளது என்பதையும், இவை பற்றிய சிந்தனையை இன்று பார்க்க இருக்கிறோம். ஒரு புழுவை எடுத்துக்கொண்டால் அந்த புழுவின் உடலிலே ஒரு வகை திரவம் இருக்கிறது. புழுவானது முன்னோக்கி தனது வயிற்றினால் உந்தி உந்தி நகர்ந்து செல்கிற பொழுது பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாக, அதாவது ஆகர்ஷண சக்தியின் காரணமாக அந்த திரவமானது பின்னோக்கி தள்ளப்படுகிறது. ஆகையால் கழிவுப் பொருட்கள் எல்லாமே பின்புறத்தில்தான் வெளியேறுகின்றன. ஒவ்வொரு புழுவின் உடலினுள்ளும், அதாவது ஊர்ந்து செல்லும் எந்த உயிரினத்தின் உடலிலும் உயிர் சக்தியும் காற்றும் சுழன்று ஓடிக்கொண்டு இருக்கின்றன. உயிர் சக்தியானது வலப்புற சுழலாகவோ இடப்புற சுழலாகவோ உடல் முழுவதும் சுழல்கிறது. எந்த ஒரு உயிரினத்திலும் அதனுடைய தந்தையின் உயிர் சக்தியினுடைய ஆற்றலானது வலப்புற சுழல் கொண்டும், தாயின் உயிர் சக்தியினுடைய ஆற்றலானது இடப்புற சுழல் கொண்டும் இயங்குகின்றன. ஒரு புறத்தில் உயிர் சக்தி சுழலும் பொழுது இன்னொரு புறத்தில் தன்னுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி கொள்கிறது. நமது வலதுபுற மூக்கில் சில நேரமும் இடதுபுற மூக்கில் சில நேரமும் இப்படி மாறி மாறி பிராணவாயு உள்ளே செல்வதும், கரியமிலவாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருவதுமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதிலிருந்து இதை உணரலாம். சில நேரங்களில் உயிர் சக்தியின் சுழற்சியானது இருபுறமும் ஒரே சீராக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் 2 மூக்கு துவாரங்களிலும் சுவாசம் ஒரே மாதிரி நடைபெறும். இதை சுழுமுனை என்று சொல்வார்கள். தவம் செய்கிற நேரங்களிலும் மற்ற நேரத்தில் எப்பொழுதாவது ஒரு சில சமயங்களிலும் இந்த நிலை உண்டாகும். நமது உடலில் உயிர் சக்தி மட்டும் சுழல் இயக்கம் கொண்டு இயங்கவில்லை. காற்று, வெப்பம், திரவ பொருள் எல்லாமே சுழல் இயக்கம் கொண்டு இயங்குகின்றன. எல்லா உயிரினங்களிலும் உடல் இயக்கம் தொடர்ந்து நடைபெறுவதால் உயிர் சக்தி, காற்று, வெப்பம், நீர்ப்பொருள், கெட்டிப்பொருள் இவை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவில் உடலை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கின்றன. இவற்றில் கெட்டி பொருட்களும் நீர்ப்பொருட்களும் உடலின் கீழ்ப்பகுதியில் மலமாகவும் சிறுநீராகவும் வெளியேறுகின்றன. உயிர் சக்தியானது காந்த அழுத்தமாக உடலை மூடி உள்ள தோலின் வழியாக வெளியேறுகிறது. காற்று, வெப்பக்காற்று ஆகிய பௌதீக பிரிவுகளின் சேர்க்கையினால் உருவாகும் மின் இயக்க விளைவுகளான ஒலி, ஒளி இரண்டும் உடலின் மேல்புறம் வழியாக வெளியேறுகின்றன. ஒரு புழுவானது ஊர்ந்து செல்லும் பொழுது தனது முன்புறத்தை சற்று மேல் நோக்கி உயர்த்தியே வைத்திருக்கும். ஆகையினால் தலையானது மேல்புறமாக அமைகிறது. உடலை விட்டு வெளியேறுகிற காற்றும் வெளிச்சமும் உடலை விட்டு வெளியேறும் கெட்டி பொருட்களை விட லேசானவையாக இருப்பதால் புழுவானது தனது தலையை உயர்த்தும் பொழுது காற்றும் வெளிச்சமும் தலைப்பகுதியை நோக்கி விரைகின்றன. உடலில் ஓடும் உயிர் சக்தியானது தாயார் உயிரும் தந்தை உயிரும் இணைந்து இயங்கும் ஒரு கூட்டு இயக்கமாகும். வலது புறத்தில் உயிர் இயக்கம் நடைபெறும் போது, அதாவது வலதுபுறம் மூச்சு ஓடும் பொழுது, அதாவது தந்தை உயிர் இயங்கும் போது காற்று, வெப்பம், இரத்தம் ஆகியவற்றின் சுழல் இயக்கங்கள் வலப்புற சுழல் கொண்டு இயங்கும். அந்த சமயத்தில் வலப்புற மூக்கு துவாரத்தின் வழியாகவே சுவாசமும் இருக்கும். சிறுநீர் கூட வெளியேறும் போது வலப்புற சுழல் கொண்டு வெளியேறும். அதே போல இடது புறத்தில் உயிர் இயக்கம் நடைபெறுகிற போது அதற்கு ஏற்றாற்போல் உடலின் எல்லா இயக்கங்களும் அமைகின்றன. எந்த புறமாக உயிர் இயங்குகிறதோ அந்த புறமாக மூச்சு சுழன்று ஓடுவது போல
உடலில் இருந்து வெளியேறும் கழிவுப் பொருட்களும் உடலின் மனமும் அதே பக்க சுழற்சியோடு வெளியேறுகின்றன. இவற்றிலிருந்து எந்த நேரத்தில் அப்பாவின் உயிரோ அல்லது அம்மாவின் உயிரோ நம் உடலில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். தந்தையின் உயிர் சக்தி உடலில் அதிக அளவில் திணிவு பெற்று ஆதிக்கம் செலுத்துகிற போது வலது புறத்தில் ஒரு நல்ல அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தம் ஒளியாகவும் தன்மாற்றம் பெற்று அவை வெளியேறுவதற்கு தோதாக தலையில் வலது காது வலது கண் இரண்டும் அமைந்தன. அதேபோல தாயின் உயிர் சக்தி உடலில் அதிக அளவில் திணிவு பெற்று ஆதிக்கம் செலுத்துகிற போது இடதுபுற காதும் கண்ணும் அமைந்தன. ஆகவே காற்றும் வெளிச்சமும் சிறிது சிறிதாக உடலை விட்டு கசிவதற்கு 2 காதுகளும் 2 கண்களும் அவசியமாகின்றன. அதே மாதிரி சுவையும் மனமும் கூட உடலில் ஏற்படும் ஜீவகாந்த அழுத்தத்தின் தன்மாற்றமே ஆகும். ஆகவே அவற்றை சிறிது சிறிதாக கசிய விடுவதற்கு ஏற்ப உடலின் மேல் புறத்தில் நாக்கும் மூக்கும் அமைந்தன. கேட்பது, பார்ப்பது, சுவைப்பது, நுகர்வது இவை எல்லாமே உடலில் ஓடும் உயிர் சக்தியினால் எழும் ஜீவகாந்தம் தன்மாற்றம் பெறுவதால் ஏற்படும் விளைவுகளே ஆகும். ஜீவகாந்தமானது உடலின் மற்ற எல்லா மூலகங்களை விடவும் லேசானதாகவும் லெகுவானதாகவும் இருப்பதால் அது உடல் முழுவதும் உள்ள உடலின் மேல்புற பகுதியிலே இருக்கும் உறுப்புகளிலே தன்மாற்றம் பெறுகிறது. அதன் காரணமாக ஒலி, ஒளி, சுவை, மனம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உணர்வு கருவிகள் தலையிலே அமைகின்றன. தொடு உணர்வு என்பது ஓரறிவுடைய தாவர இனங்கள் முதல் எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற அடிப்படை உணர்வு ஆகையால் உடல் முழுவதும் அந்த உணர்வு வியாபித்து நின்று செயல்படுகிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வான்காந்த தத்துவம் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பகுதி இது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.